இப்போ ஜெயில் தண்டனை வந்து வினோத்துக்கும் சாண்ட்ராவுக்கும் முடிஞ்சிருச்சு. ஜெயில் தண்டனை முடியறதுக்கு ஜஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாண்ட்ரா, வினோத் அண்ட் இவங்க பார்வதி 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. யார் டாப் 5 வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ டாப் 5 யாருன்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா வினோத் அண்ணா, சாண்ட்ரா, கமருதீன், விஜய் பார்வதி அண்ட் விகாஸ் விக்ரம் இவங்க 5 பேர் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து விஜய் பார்வதி வந்துட்டு ஃபஸ்ட்டு வினோத் அப்படின்னு பேர் சொன்னோடனே, ஏம்மா நீ வினோத்னு சொல்கிற, என்கிட்ட கேட்டேன்னா நான் வேறு பேர் சொல்லுவேன், எனக்கெல்லாம் இவ்வளோ வந்ததே பெருசு, என்ன அவ்வளோ தூரம் மக்கள் வச்சுருப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் அவருக்கு பெரிய ஆதரவு இருக்குது. ஆனால் அது தெரியாமல் அவர் அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சபரியெல்லாம் ஒன்றும் பெருசாக வெளியில் தெரியல, சுபிக்ஷாவும் பெருசாக வெளியில் தெரியல அப்படிங்கிற பாயிண்ட்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆதிரை வராங்க. அப்போ வந்து தலை போட்டியில் வந்துட்டு அது பெஸ்ட் பர்ஃபார்மர் பார்வதி சொல்கிறாங்க, எனக்கு வந்து அமித்னு வாய் வரைக்கும் வந்துச்சு பெஸ்ட் பர்ஃபார்மர் அமித்தை சொல்லணும்னு. ஆனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டு கனியக்காவை சொன்னேன், ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கணும், ஏன்னா சான்ஸ் கிடைச்சவங்களுக்கே தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா கனியக்காவும் இதுக்கு முன்னாடி கேப்டன் ஆகிருக்காங்க. அது என்ன லாஜிக்னு புரியலை. அப்புறம் ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்து இவரை வினோதனாவை சொன்னது வந்துட்டு அவருக்கு திரும்பவும் தலை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான், மற்றபடி அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அடிப்பாவே அதுக்கு தான் போட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. சொல்லிட்டு சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் ஒஸ்ட்டு சொன்னேன், பட் நான் வேறு காரணத்துக்காக சொன்னேன், அவர் திருப்பி கேப்டன் ஆகக்கூடாதுன்னு அப்படி நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்போ உடனே பார்வதி சொல்கிறாங்க, இல்லை அந்த பாயிண்ட்டை முதல்ல சொன்னதே ஆதிரை தான், அது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரியை சொல்கிறாங்க. உடனே வினோதனா சொல்கிறாங்க, கேம் வைஸ்ன்னு பார்த்தா அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டாரு. அப்புறமா காலையிலேயே வந்துட்டு சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, பாத்து மீனுக்கெல்லாம் பல்லு போயிருக்கா இல்லை முடி வளர்ந்துருக்கா எல்லாம் இனிமேல் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னோடனே வினோத் தானே சொல்கிறாங்க, 1 month தானே ஆகுது நீங்கள் வந்து அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபேமிலி விசிட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 75th டேயில் கமருதீன் வந்து கேப்டன் ஆகிட்டாரு, வினோத் வந்து ஜெயிலுக்கு வந்துட்டாரு, ஸோ அது ஒரு ஸ்பெஷல் மெமரி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது தான் பிக் பாஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி ஜெயில் பனிஷ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே சபரி வந்து அங்கே தண்ணியில் குளிச்சுட்ருக்காரு, ஸ்விம்மிங் பூலில். அந்த தண்ணியோடு ஓடி வராரு, அப்படி தலை கூட தொடத்தாமல் ஓடி வந்து ஜெயிலில் திறந்து விடுறாரு. என்ன ஒரு சின்சியாரிட்டி காமிக்கிறான் பாரு இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டீஸ் பண்ணுறாங்க. அதோடு முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.